டாக்டர் எனக்கு தான் ரொம்ப வயசாயிடுச்சு, நான் இனி டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணணுமா? இப்படி எனக்கு ஒரு 60 வயசு பேஷண்ட் பேசினாரு. இந்த வயசாயிடுச்சு அப்படின்றது வந்து நம்ம மைண்ட்ல தான் இருக்கே தவிர, ஆக்சுவலா வந்து நீங்க மெடிக்கலி ஹெல்தியா இருந்தீங்கன்னா, யார் வேணா எந்த வயசுல வேணாலும் டென்டல் இம்ப்ளான்ட் நீங்க எடுத்துக்கலாம். இந்த டூ ஓல்டுன்றது ஒரு மென்டல் கான்செப்ட் தான் ஆக்சுவலா. சிலர் வந்து 60 வயசுலயே அந்த மாதிரி நினைச்சுப்பாங்க, ரொம்ப ஓல்ட் ஆயிட்டோம், இனி வந்து நமக்கு இதெல்லாம் இவ்வளவு செலவு பண்ணுமா. ஆனா வந்து அடுத்த ஒரு 25-30 வருஷம் உங்க வாழ்க்கை இருக்குன்றத நீங்க ஆக்சுவலா நினைக்கிறது இல்லை. ஏன்னா நீங்க டென்ச்சர் போடுறதுக்கும் ஒரு ஃபுல் மவுத் இம்ப்ளான்ட் பண்ணி ஃபுல்லா பல்செட் கட்டுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க சாப்பிடுற பேட்டர்ன்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு கிடைக்கிற அந்த நியூட்ரிஷன் எல்லாமே நீங்க இங்க எவ்வளவு மென்னு சாப்பிடுறீங்களோ அதுல தான் வருது. உங்க ஜென்ரல் ஹெல்த் கூட மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பொருத்தினதுக்கு அப்புறம் பெட்டரா இருக்கும். இது மட்டும் கிடையாது, உங்க கான்பிடன்ஸ் லெவல் எங்கேயோ போயிடும். ஒரு அழகா வந்து ஒரு பிக்சட் டீத் இருக்கிறப்ப, ஒரு ஆடி ஆடி இருக்கிற டென்ச்சர் இருக்கிறப்போ உள்ள கான்பிடன்ஸை கம்பேர் பண்றப்ப, ஒரு பிக்சட் டீத் இருக்கிறப்ப பயங்கர கான்பிடண்டா இருப்பாங்க. இதுக்கு நான் கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து 60 வயசே ஓல்டு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கின்னஸ் ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா 103 வயசு ஓல்டு பேஷண்ட் யூஎஸ்ஏல ஒரு லேடிக்கு டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட ஓல்டஸ்ட் பேஷண்டும் 91 வயசுல ஒருத்தருக்கு நான் டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வயசுன்றது ஒரு மேட்டர் கிடையாது. நீங்க 60-70 வயசுலான நீங்க ரொம்ப யங்ன்றதை நான் ட்ரீட் பண்ணுவேன். ஸோ எந்த வயசா இருந்தாலும் இம்ப்ளான்ஸ் உங்களுக்கு பொருத்த முடியும், உங்க ஜெனரல் சிச்சுவேஷன் அலோவ் பண்ணிச்சுன்னா டெஃபினட்டா எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் அகைன் உங்களுடைய நண்பன் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ்.